வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றத பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி என்னவோ தெரியல, வீடியோ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மேடம் எடுக்க மாட்டேன்னு சொல்லாமல் உடனே எடுத்துட்டாங்க. இன்றைக்கி சந்தையிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பாருங்கள், 2 கிலோ வெங்காயம் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 கிலோ பச்சை வாழைப்பழமும் 50 ரூபா தாங்க. இது வந்து நாட்டுச்சோளம், இதுவும் நான் 3 சோளம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி அப்பளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லிட்டு அது ஒரு 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுலேயே ஒரு மொச்சை பாக்கெட்டும் வாங்கியிருக்கேன். மொச்சை இந்த வீட்டில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து மொச்சை குழம்பு வச்சா ரொம்ப சாப்பிடுவேன். அதனால் வந்து அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி 1/2 கிலோ 40 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் 40 ரூபா, இது 2 காலிஃப்ளவர் 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கருணக்கிழங்கு சாரி இது வந்து பூசணிக்காய் 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். 60 ரூபா கொடுத்து வாழைக்கருவாடு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு டப்பாவில் வச்சுருவேன். வாழைக்கருவாடை சூப்பராக தேவையான போது பொரிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய கருவாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் கொஞ்சம் தான். கருணக்கிழங்கு பாருங்கள், இத்தினோண்டு கருணக்கிழங்கு 20 ரூபா. சரி, வேறு வழி கிடையாதுன்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் கேரட் ஒரு 20 ரூபாய்க்கு, பீன்ஸ் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ 30 ரூபானாங்க. நான் முக்கால்வாசி சந்தையில் காய் வாங்க மாட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, எல்லா காயும் அங்கேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சூப்பராகவும் வந்துச்சு. அதனால் நான் அதை எல்லாத்தையும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த தடவை. பாருங்கள், பச்சை பட்டாணி அருமையாக இருக்கா. இங்கே போன வாரம்லாம் இது 140 ரூபா கிலோ விற்றுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 40 ரூபா தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.